தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வரிசையா நம்ம யூடியூப் சேனல்ல யூனிட் 8 ஐஎன்எம் பாலிட்டி ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் சயின்ஸ் சொல்லிட்டு வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 9 சொல்லிட்டு வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டாப் 200 பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஷார்ட்கட் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஷார்ட்கட் வீடியோ வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட், அதாவது ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் இந்த 3 ஸ்டாண்டர்ட்ல இருந்தா ஹிஸ்டரிங்கிற சப்ஜெக்ட் அடங்குது. இதுல 6th 7th கூட ஈஸியா எல்லாம் படிச்சிடறாங்க. படிக்கிற மாதிரி தான் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க 6th 7th புக்ல. எல்லாமே கதை வடிவத்தில் அப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால எல்லாமே படிச்சிருவீங்க 6th 7th பொறுத்த வரைக்கும். எடுத்துக்காட்டுக்கு குப்தர்கள் வம்சத்தை எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரீகுப்தர் ஆரம்பிச்சு கடோகஜரை தொட்டு முதலாம் சந்திரகுப்தரை தொட்டு சமுத்திரகுப்தரை தொட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை தொட்டு குமரகுப்தரை தொட்டு அப்படியே வரிசையா படிச்சு முடிச்சிருவீங்க. யார கவிராஜன் அழைக்கிறாங்க, யார இந்திய நெப்போலியன் அழைக்கிறாங்க, யார் ஆட்சி காலத்துல அரிசனர் வந்து இருந்தாரு, யார வந்து விக்ரமாதித்யான்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க, யாரோட ஆட்சி காலத்துல வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டாங்க, யார் ஆட்சி காலத்துல ஃபாயின் வருகை தந்தாரு, யார் ஆட்சி காலத்துல 9 நவரத்னங்கள் இருந்தாங்க, அந்த 9 நவரத்னங்களும் யார் யாருன்னு சொல்லிட்டு படிச்சிருவீங்க. அது கதை வடிவத்தில் படிக்கிறது. இதே நீங்க முகலாயர்களா எடுத்துட்டீங்க அப்படின்னா அப்படியே வரிசை அந்த மன்னர்கள் என்னென்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு மன்னர் என்ன அறிமுகம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு முகலாயர்களை நீங்க அப்படியே வரிசையா படிச்சிருவீங்க. பாபரா இருக்கட்டும், உமாயூனா இருக்கட்டும், அக்பரா இருக்கட்டும், ஜஹங்கீரா இருக்கட்டும், ஷாஜகானா இருக்கட்டும், அவுரங்கசீபா இருக்கட்டும், அசாம் ஷாவா இருக்கட்டும், பௌது ஷாவா இருக்கட்டும், அப்படியே வரிசையா படிச்சிருவீங்க. அதே தான் டெல்லி சுல்தானுக்கு அடங்கும். அந்த ஒவ்வொரு வம்சம் என்ன, அந்த ஒவ்வொரு வம்சம் என்னென்ன முறையை கடைபிடிச்சாங்க, என்னென்ன பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குனாங்க, என்னென்ன மாதிரி நிர்வாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்லூக் வம்சத்துல ஆரம்பிச்சு அப்படியே வரிசையா ஃபுல்லா படிச்சிருவீங்க. இது வந்து என்னது, குப்தர்கள், சுல்தான்கள், முகலாயர்கள் மெஜாரிட்டியா சிலபஸ் அடங்குற விஷயத்த சொல்றேன். ஆனா 11வது புக்கு போறப்ப உங்களை அங்கதான் வந்து ஒரு பெரிய பூதத்தை கிளப்புவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த ஹிஸ்டரினால வருஷம் தான் பிரச்சனையா இருக்கு, வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறத கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆனா கடந்த 3 வருஷம் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசிய அவங்க வருஷத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. முக்கியமான போர் என்ன, அது என்ன வருஷம் கேட்கறாங்க, அது மேட்ச் அளவில் அடிச்சலாமே. அவங்க வருஷத்துக்கு இப்ப ரீசெண்டா கேட்கக்கூடிய ரீசெண்ட் ட்ரெண்ட் என்னன்னா வருஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த அடுத்த மன்னர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது வேணா அந்த வருஷம் முக்கியம். அதை தாண்டி போயிட்டாங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக்ல 11th ஸ்டாண்டர்ட் புக் படிக்கிறப்ப உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி என்ன தெரியுமா, இல்லைன்னா புக்கை படிக்கிறப்ப கடுப்பு எங்க தெரியுமா வரும், இங்க வாங்க. இலக்கியம், கட்டடக்கலை, பொருளாதாரம், நிர்வாகம், இசை மற்றும் ஓவியம், இந்த 5 விஷயத்தையுமே கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா 11th ஸ்டாண்டர்ட் புக்ல. இந்த 5 விஷயத்துல இருந்தா ரீசெண்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. மேத்ஸ் வளவீங்க சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 விஷயத்தை வச்சுதான் கொஸ்டினே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டே அதுதான். இந்த 5 விஷயத்தை நம்ம முடிக்க போறோம். அதுல இந்த வீடியோ இந்த ஃபர்ஸ்ட் இலக்கியம் இருக்குல்ல, இந்த இலக்கியத்துல இருக்கக்கூடிய டாப் 26, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த 3 நபர்கள், அதாவது 3 பேரரசு இருக்குல்ல, குப்த பேரரசு, சுல்தானிய பேரரசு, முகலாய பேரரசு, இந்த 3 பேரரசு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த 5 விஷயத்துல ஃபர்ஸ்ட் விஷயம் இருக்குல்ல இலக்கியம். இந்த இலக்கியத்துல என்னென்னலாம் குறிப்பு இருக்கு, யார் யாரெல்லாம் என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாவே முடிக்க போறேன். சரியா? அடுத்த விஷயம் கட்டடக்கலை அடுத்து வரும், அதுக்கப்புறம் பொருளாதாரம், அதுக்கப்புறம் நிர்வாகம், அப்புறம் இசை மற்றும் ஓவியம் வரும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த பொருளாதாரம்லாம் பாத்தீங்கன்னா போன வருஷமே கேள்வி கேட்டாங்க. சேஸ்திரா நிலங்கள், அப்புறம் கில்லா நிலங்கள், அபரகிருதா நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7th புக்ல இருக்கு. 11th எக்ஸ்ட்ரா இருக்கும். சரியா? அதுமே நிர்வாகம் சார்ந்த கேள்விகளும் வருவதுண்டு. வகில் என்று யாரை அழைக்கிறாங்க முகலாய பேரரசுல, பிரதம மந்திரிய. வசீல் என்று யாரை அழைக்கிறார்கள், வருவாய்த்துறை அமைச்சரை. மீர் பக்ஷி என்று யாரை அழைக்கிறார்கள், ராணுவத்துறை அமைச்சர். ராணுவத்துறை அமைச்சகம் பேர் மீர் பக்ஷி முகலாய பேரரசுல. குவாசி என்று யாரை அழைக்கிறார்கள், இது வந்து 7th புக்ல இருக்கு. 7th புக்ல இருக்கு, கொஞ்சம் விரிவா 11th புக்ல இருக்கும். இது வந்து நிர்வாகம். சோ இந்த வீடியோல இலக்கியமா ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன். சரியா? மொத்தம் 26 இலக்கிய நபர்கள், 26 இலக்கிய அறிஞர்களை நான் எடுத்திருக்கேன். இந்த 3 இதுலயும் அந்த மொத்த 26 இலக்கியங்களும் நான் வரிசையா போடுறேன். ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வரும். ஆப்ல அந்த சப்ஜெக்ட் குள்ளேயும் டே கிளாஸஸ் குள்ளேயும் சேர்க்க போறோம். சரியா? அது வரிசையா இந்த அடுத்து வரும். ஆல்ரெடி கிளாஸஸ் இருந்தா கூட எக்ஸ்ட்ரா இதை வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா நம்ம விடக்கூடாது எதையும். 185 மேல எடுக்கிறோம்னு சொல்லிட்டேன், அதனால எதையும் விடக்கூடாது. சரியா? அதனால வந்து போட்டு தாக்கணும். என்ன, ஒரு கொஸ்டின் தப்பா கூடாது. கவிராஜா என்று யாரை அழைக்கிறார்கள் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு சமுத்திரகுப்தன் சொல்லிட்டு 10 லட்சம் பேர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி கேள்வியா வச்சுங்களேன், இலக்கியம் சார்ந்த கேள்விகள், இத விக்ரம விஷயம் யார் எழுதினது, ஏன்னா இது கூட ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆனா போக உங்களுக்கு புரியும். அந்த இது சுல்தானிய பேரரசும் முகலாய பேரரசுல அந்த புத்த பேர்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தலைவலியே வரும். அதாவது ஒரு ஷார்ட்கட், மொத்தமா ஷார்ட்கட்டை போட்டு முடிச்சு விட்டுறேன். சரியா? டைமை வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் இதை பார்த்து கொஞ்சம் தலைவலி வரும் படிச்சாலே, அந்த தலைவலி வரத நம்ம அசால்ட்டா முடிக்கிறதா நம்மளோட வேலை. சரியா? ஓகே, அப்படியே டக்கு டக்குன்னு முடிப்போம் இலக்கியத்தை. ரைட்டா?
ஓகே, ஃபர்ஸ்ட் நபர் யார் அப்படின்னா விசாகதத்தர். விசாகதத்தர் எழுதிய நூல்கள் பாத்தீங்கன்னா தேவி சந்திரகுப்தம், முத்ர ராட்சசம். இதுக்கு என்ன ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, தேவியும் சந்திரனும் லவ் பண்றாங்க. தேவியும் சந்திரனும் லவ் பண்றாங்க. வீட்டுல பிரச்சனை தெரிஞ்சு போய் முத்தி போச்சு. ஏன்னா வீட்டுல ராட்சச மாதிரி கத்துறாங்க. 2 பேர் வீட்டு பிரச்சனை முத்தி போய் ராட்சச மாதிரி கத்துறாங்க. கடைசியில தேவியும் சந்திரனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீசா வாங்கிட்டு கத்தாருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. வீசா வாங்கிட்டு கத்தாருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. சோ விசாகதத்தர்னா தேவி சந்திரகுப்தமும் முத்ர ராட்சசமும் ஞாபகம் வச்சுங்க. தேவி சந்திரகுப்தமும் முத்ர ராட்சசமும் விசாகதத்தர். ஷார்ட்கட் என்னன்னா, தேவியும் சந்திரனும் லவ் பண்றாங்க. வீட்டுல பிரச்சனை தெரிஞ்சு போய் முத்தி போச்சு. ராட்சச மாதிரி வீட்டுல கத்துறாங்க. 2 பேரும் வீசா வாங்கிட்டு கத்தாருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. சரியா? விசாகதத் இப்ப இந்த டைம்ல உங்களுக்கு என்ன சார் விசாகதத்தர், தேவி சந்திரகுப்தம், முத்ர ராட்சசம் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வராதா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா முழுசா படிச்சு பார்த்ததுக்கு திரும்ப இதுக்கு வந்தேன்னு வைங்களே, இப்படி ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு. அதனாலதான் ஷார்ட்கட். சரியா? சோ தேவி சந்திரகுப்தம், தேவி சந்திரன், முத்ர ராட்சசம் முத்தி போய் ராட்சசன் கத்தனால வீசாத்து எங்க போயிட்டாங்க, கத்தாருக்கு போயிட்டாங்க. விசாகதத்தர். சரியா? காளிதாசர் கொஞ்சம் ஃபேமஸ் தான் இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கணும். காளிதாசர். சரியா? விக்ரம்னு ஒரு நபரை வந்து மாளவிகா போட்டு தள்ளணும். இதான் கதை. விக்ரம்னு ஒரு பையனை மாளவிகா போட்டு தள்ளணும். சரியா? அதாவது பினிஷ் பண்ணோம் அந்த விக்ரம. மாளவிகாங்கிற அந்த நபர் மாளவிகா விக்ரம்க்கு மோர்ல பாயசம் வச்சு கொன்னுட்டாங்க. ஏன்னா மாளவிகா விக்ரம்க்கு மோர்ல பாயசம் வச்சு கொன்னுட்டாங்க. அதனால அதாவது மாளவிகா விக்ரம்க்கு மோர்ல பாயசம் வச்சு சாகரிச்சாங்க. ஏன்னா அதனால விக்ரம் ஆளு காலி. சோ மாளவிகாக்னி மித்திரம், விக்ரம்னா விக்ரமோ விஷயம், சாகரிச்சாங்கன்னா சாகுந்தலம். இது 3 நூல் எழுதினது யாரு அப்படின்னா காளிதாசர். சரியா? சோ மாளவிகாக்னி மித்திரம், மாளவிகா விக்ரம்க்கு பாய்சன்ல மோர்ல பாய்சனு, விக்ரமோ விஷயம் மோர்ல பாய்சன் வச்சு சாகரிச்சாங்களா, சாகுந்தலம் சாகுந்தலம், விக்ரம்க்கு மோரு, மாளவிகா, அதனால விக்ரம் காளிதாசர். சரியா? ஃபர்ஸ்ட் யார பண்ணோம், விசாகதத்தர், தேவி சந்திரகுப்தம், முத்ர ராட்சசம், விசாகதத்தர் எழுதுனது. சரியா? இங்க யார பாக்குறோம், காளிதாசர், மாளவிகாக்னி மித்திரம், விக்ரமோ விஷயம், சாகுந்தலம் எழுதுனது யாரு, காளிதாசர். சரியா? அடுத்தது ஆரியபட்டர் எழுதின நூல் பாத்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா. சூரியர் கிரகணத்தை பத்தி எழுதியிருப்பாரு. சூரியர் கிரகணம் பத்தி எழுதிய நூல் வந்து சூரிய சித்தாந்தா. ரொம்ப ஃபேமஸான நூல் தான். தெரியாதவங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்றேன். சரியா? ஆரியா இருக்காருல்ல, நடிகர் ஆரியா, பட்டுன்னு ஆரியா என்ன பண்றாருன்னா, பட்டுன்னு சூர்யாவை சித்தப்பான்னு சொல்லிட்டாரு. ஆரியா என்ன செய்யறாருன்னா, பட்டுன்னு சூர்யாவை சித்தப்பான்னு சொல்லிட்டாரு. சோ ஆரியா பட்டுனா ஆரியபட்டர், சூரிய சித்தப்பானா சூரிய சித்தாந்தா. முடிஞ்சு போச்சா? ஆரிய பட்டுனா ஆரியபட்டர், சூரிய சித்தாந்தா. இந்த ஆரியபட்டர் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்லுவேன், வெறும் ஷார்ட்கட் மட்டும் இந்த கிளாஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ராவும் சொல்லுவேன். ஆரியபட்டர் தான் இந்தியால 0ங்கிற அந்த டிஜிட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணவர். இதே ஆரியபட்டர் வந்து நம்ம பூமி இருக்குல்ல, பூமி தன்னைத்தானே சுத்துனதுன்னு சொல்லிட்டு உலகத்துல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியால சொன்னது யாருன்னா ஆரியபட்டர். பூமி தன்னைத்தானே ஒரு கோணத்தில் சுத்துது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆரியபட்டர். ஒரு சிறந்த கணித மேதை, அதாவது மேத்தமேட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி இதெல்லாம் வந்து புகழ் பெற்றவர் யார் அப்படின்னா இந்த ஆரியபட்டர்னு சொல்லக்கூடிய நபர். சரியா? இவர் எழுதிய புத்தகம் வந்து சூரிய சித்தாந்தா, வந்து சூரிய கிரகணத்தை பத்தி எழுதியிருப்பாரு. இன்னொரு புக் எழுதியிருப்பாரு, ஆரியபட்டியம்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. சரியா? இந்த புக் வந்து வானியல் மற்றும் மேத்தமேட்டிக்ஸ் பத்தியான புக். சரியா? மேத்ஸ், அஸ்ட்ரானமி இந்த 2 பத்தியான புக் வந்து ஆரியபட்டியம். அந்த புக் எழுதினது யாரு அப்படின்னா ஆரியபட்டர். சரியா? ஞாபகம் வச்சுங்க. வராகமிகிரர். சரியா? வராகமிகிரர் நான் அண்டர்லைன் பண்ணல ஷார்ட்கட். சரியா? வராகமிகிரர். நீங்க இதுல சங்கமம்ல ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, வராத நதிக்கரையோரம் அப்படின்னு சொல்லிட்டு. நதிக்கரையோரம் ஏன்னா ஒரே ஒரு பார்வையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பாட்டை இங்க வருது, இந்த ஷார்ட்கட்டுக்கு வருது. அது என்ன அப்படின்னா, வராக பஞ்சத்தில் இருந்த ஒரே ஒரு ஜாதகம் பார்த்தேன், சம்யுக்தாவை கல்யாணம் பண்ண வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் பீருங்கிறனே, அவ அத்துங்கிறாளே, முடிஞ்சு போச்சு. சரியா? என்ன ஷார்ட்கட்டு, வராக பஞ்சத்தில் இருந்த ஒரே ஒரு ஜாதகம் பார்த்தேன்,
சம்யுக்தாவை கல்யாணம் பண்ண வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் பீரு பீரு பீருங்கிறானே அவ அத்து அத்து அத்துங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரியா என்ன என்ன சிரிப்பா என்ன பாட்டுல என்ன பாட்டுலாம் பாடுறீங்கன்ட்டு என்ன பண்றது 150 எடுக்கிறதுக்குள்ள ஐயோ பைத்தியமாக்கிடுவாங்க போல என்ன வராத நதிக்கரையோரம் அது மாதிரி வராக பஞ்சத்தில் இருந்தேன் ஒரே ஒரு ஜாதகம் பார்த்தேன் சம்யுக்தாவை கல்யாணம் பண்ண வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நான் பீரு பீரு பீருங்கிறானே அவ ஹத்து ஹத்து அத்துங்கிறாளே என்ன ஷார்ட்கட் எப்படி வருது வராக மிகிரர் சரியா வராக மிகிரர் சரியா பஞ்ச சித்தாந்தா கீழ இருந்து போவோம் அப்படியே பஞ்சத்துல இருந்த பஞ்ச சித்தாந்தா எழுதுனவரு வராக மிகிரர் ஜாதகம் சரியா ஜாதகம் இது அப்படியே சேர்ந்து இப்படி எக்ஸாம்ல அப்படி பார்த்தாலே எக்ஸாம்லவே இது யார் எழுதுனான்னு கேட்டாலே ஜாதகா வராகமிகிறார் பஞ்ச வராகமிகிறார் பிரு 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 அத்து 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 என்ன பிரு பிரு பிருங்கிறானே அத்து அத்து அத்துங்கிறாள் அப்படி பிரு பிரு அத்து அத்து என்ன சம்யுக்தா பார்த்தாலே வராகமிகிறார் சரியா தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் பிரம்மகுப்தர் எழுதுனது பாருங்களேன் பிரம்மஸ்புத சித்தாந்தா மற்றும் கண்ட காத்தியக்கா இதெல்லாம் என்னைக்கு நீங்க படிப்பீங்க இதெல்லாம் என்னைக்கு படிப்பீங்க உண்மையா சொல்லுங்க விட்டு தானே போவீங்க என்ன திரும்ப கவிராஜா திரும்ப முதல் வெளிநாட்டை வெளியிட்டவர் யார் தானே படிப்பீங்க என்ன இல்ல குறை சொல்ல இதான் யதார்த்தம் என்ன இதெல்லாம் என்னைக்கு படிக்கிறது என்னடா இது சும்மா சிம்பிளான ஷார்ட்கட் ஏன்னா பேர்ல இருக்கு பிரம்மகுப்தர் இங்க பிரம்மஸ்துன்னு இருக்கு சரியா என்னடா சித்தப்பா கண்டம் விட்டு கண்டம் போய் பிரமிக்கிறாரு என்னடா சித்தப்பாவை கண்டம் விட்டு கண்டம் போக வச்சு பிரமிக்க வைக்கிற அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான் முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தனால ரொம்ப சிம்பிள் இப்ப சரியா பிரம்மகுப்தர் என்ன ஷார்ட்கட் பிரம்மஸ்புத சித்தாந்தா என்னடா சித்தப்பாவை கண்டம் விட்டு கண்ட காத்தியக்கா கண்டம் விட்டு கண்டனாலே பிரம்மா கண்டம் விட்டு கண்டனாலே பிரமிக்கிறான் கண்டம் விட்டு கண்டம் போனாலே அமெரிக்கா பார்த்து பிரமிப்பீங்க நீங்க சித்தப்பா பிரமிக்கிறாரு சித்தாந்தா பிரமிக்கிறாரு கண்டம் விட்டு கண்டம் போய் வேற வேறத்துக்கு போயிட்டு பிரம்ம கண்ட சித்தாந்தா இப்ப உசுர கொடுக்க வேண்டியதா இருக்கே ஐயோ இங்க வாங்க சரியா டே பாலா காப்பியா அடிக்கிற உன் அஸ்திவாரத்தை முடிச்சு உன் ஆயுளே முடிச்சு விடுறேன் பாரு பாலகாப்பியா எழுதிய நூல் வந்து ஹஸ்தியாயுர் வேதா இது வந்து ரொம்ப முக்கியமா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க 11th ஸ்டாண்டர்ட்ல பாலகாப்பியா எழுதிய நூல் வந்து ஹஸ்தியாயு வேதா பாலா காப்பியா அடிக்கிற உன் அஸ்திவாரத்தை முடிச்சு ஆயுள முடிச்சு விட்டுறேன் பாரு அவ்வளவுதான் ஷார்ட்கட் சரியா பாலகாப்பியா எழுதுனது என்ன ஹஸ்தி ஆயுர் வேதா பிரம்மகுப்தர் வந்து கண்டம் விட்டு கண்டம் போய் பிரமிக்கிறார்ப்பா சித்தப்பா அப்புறம் வராக பஞ்சத்தில் இருந்தேன் ஒரே ஒரு ஜாதகம் பார்த்தேன் சம்யுக்தா பிரு பிரு இது ஆரியா பட்டுன்னு சூர்யாவை சித்தப்பான்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஆரிய பட்டியம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு காளிதாசர் மாளவிகா விக்ரம் மோர் கொடுத்து பாய்சன் கொடுத்து கொண்டுட்டாங்க சாகரிச்சிட்டாங்க யாரு காலி பண்ணிட்டாங்கன்னா விக்ரம காலி பண்ணிட்டாங்க காளிதாசர் விசாகதத்தர் வந்து தேவியும் சந்திரனும் லவ் பண்றாங்க முத்தி போச்சு வீட்டுல ராட்சசன் ஆயிட்டாங்க வீசா எடுத்து கத்தாருக்கு போயிட்டாங்க சரியா ஏதாவது ஞாபகம் வந்துருங்க ஏதோ ஒண்ணு நீங்க பாட்டுக்கு என்ன சார் ஷார்ட்கட் என்ன சார் கான்செப்ட் என்னத்த கான்செப்ட் இங்க என்ன கான்செப்ட் இருக்கு எங்க கான்செப்ட் அங்க கான்செப்ட படிங்க எங்க ஷார்ட்கட்டோ அங்க ஷார்ட்கட்டை படிங்க புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி பாருங்க லோக்பால் லோகாயுக்தா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முதலாம் நிர்வாக அமைப்பு ஆணையம் வந்து சொன்னாங்க அதுங்க கான்செப்ட் சரியா அங்க கான்செப்ட் ஆர்டிகல் 370 கொண்டு வந்தாங்க அது கான்செப்ட் நீக்குறாங்க அது கான்செப்ட் இதுல என்ன கான்செப்ட் இருக்கு நீங்க சொல்லுங்க பாலகாப்பியா அஸ்தி ஆயுர்வேதா என்ன பாலகாப்பியா சார் அஸ்தி ஆயுர்வேதா என்னது இது என்ன ஒண்ணும் இல்லையே ஷார்ட்கட் தான் எங்க ஷார்ட்கட் ஆட்டிங்க வாசுபந்து லாஜிக் இங்கிலீஷ்ல இப்ப ஞாபகம் வச்சுக்கணும் தர்க்க அறிவியல்ங்கிறது லாஜிக் வாசுபந்து சரியா வாசு கையில பந்த கொடுத்தாதாண்டா அவன் லாஜிக்கா யோசிப்பான் வாசு கையில பந்த கொடுத்தாதாண்டா அவன் லாஜிக்கா யோசிப்பான் சரியா சோ வசுபந்துனா லாஜிக் இந்த வசுபந்து யார் தெரியுமா சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்துல இந்த ஒரு நபர் தான் பௌத்த மதத்தை சேர்ந்தவர் வசுபந்து அதனால வந்து சமுத்திரகுப்தர் எந்த அளவுக்கு வந்து மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு இவரை வச்சு நம்ம சொல்லலாம் ஏன்னா பௌத்த இதை சேர்ந்தவர் முதல் பௌத்த நூல் வசுபந்து எழுதிய முதல் பௌத்த நூல் குப்தர்கள் ஆட்சி காலத்துல தர்க்க அறிவியல் லாஜிக் சரியா வசுபந்து இவரோட சீடர் ஒருத்தர் இருப்பாரு அவர் பேர் திக்னாகான்னு ஒருத்தவர் திக்னாகா இவரையும் பார்த்துங்க சரியா திக்னாகா இவரும் வந்து இவரோட சீடர் சரியா திக்னாகா அதே ஞாபகம் வச்சுங்க வாசுபந்தரோட சீடர் பேரு திக்னாகா
அமரசிம்மா வந்து அமரகோசானுங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அமரசிம்மா வந்து அமரகோசா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. சரியா? அமரசிம்மா வந்து அமரகோசான், ஒரே நிமிஷம், பாலகாப்பி அஸ்தி ஆயுர்வேத. ஓகே ஓகே. அமரசிம்மா அமரகோஷாங்கிற நூல் எழுதியிருக்காரு. ஏன்னா நரசிம்மான்னு எல்லாம் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நரசிம்மா படம் வந்தப்ப, விஜயகாந்த் படம் வந்தப்ப எல்லாம் நரசிம்மான்னு கோஷம் போடுறாங்க. ஸோ நரசிம்மானா அமரசிம்மா, கோஷம் போடுறாங்கன்னா அமரகோசா. சரியா? கோஷம் போடுறாங்கன்னா அமரகோசா. சந்திரகோமியர் சந்திரவியாகரணம். என்ன சந்திரா கோமியை எடுத்துட்டு வா, காரணம் கேட்காத. சந்திரா கோமியத்தை எடுத்துட்டு வா, காரணம் கேட்காத. சந்திராகரணம். சரியா? சந்திரவியாகரணம். சந்திரா கோமியத்தை எடுத்துட்டு வா, காரணம் கேட்காத. அவ்வளவுதான், குப்தகள் முடிஞ்சு. சரியா? ரிவைஸ் பண்ணிடுவோமா? சந்திரகோமியர் சந்திரா கோமியத்தை எடுத்துட்டு வா, காரணம் கேட்காத. நரசிம்மான்னு கோஷம் போடுறாங்க. அமரசிம்மா அமரகோசா. வாசுபந்து தக்க அறிவியல். வாசு கையில பந்து வந்தாலே லாஜிக்கா யோசிக்கிற, நல்ல தக்க அறிவியலா யோசிக்கிற. பாலா காப்பி அடிக்கிற காப்பி, உன் அஸ்திவாரத்தை முடிச்சு ஆயுர்வேதம், சரி உன் அஸ்திவாரத்தையும் ஆயுளையும் முடிச்சு விடுறேன் பாரு. சரியா? பிரம்மகுப்தர் கண்டம் விட்டு கண்டம் தாண்டிய சித்தப்பா பிரமிச்சு போறியே. கண்டம் விட்டு கண்டம் தாண்டாலே சித்தப்பா பிரமிச்சு போறியே. கண்ட காத்தியக்கா. வராக மீரர். வராக பஞ்சத்துல இருந்தேன், ஜாதகம் பார்த்தேன், சம்யுக்தா கல்யாணம் பண்ணேன், ஆரியா பட்டுன சூர்யா சித்தப்பான்னு சொல்லிட்டாரு. காளிதாசர் மாளவிகா விக்ரம மோர் வச்சு கொண்டுட்டாங்க, சாகரிச்சாங்க, காலி ஆயிட்டான் விக்ரம. விசாகதத்தர் தேவியன் சந்திரன் லவ் பண்றாங்க, முத்தி போச்சு, ராட்சச மாதிரி ஆயிட்டாங்க, அதனால வீசா எடுத்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. சரியா? வீசா எடுத்து கத்தாருக்கு போயிட்டாங்க. ரைட்டா? அடுத்து அமீர் குஸ்ரு 9 வானங்கள். சரியா? நூசுஃபிர் ரொம்ப பிரபலமானது, இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. அமீர் குஸ்ரு 9 வானங்கள். இங்கிலீஷ்ல வந்து நூசிஃபர்னா, இங்கிலீஷ்ல நூசிஃபர் அது பேரு. சரியா? அமீர் குஸ்ருவா, அமீர்னா யாரு? அமீர் டைரக்டர் தெரியும்ல. அமீர் பருத்தி வீரனை எடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 2007. அமீர் பருத்தி வீரனை எடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 2007. இந்த வருஷத்துல பருத்தி வீரன் படம் எடுத்தாரு அமீர். இந்த 2-7 கூட்டினீங்கன்னா 9 வருதா? 9 வானங்கள். முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க. சரியா? அவ்வளவுதான். அமீர் பருத்தி வீரனை எடுத்த வருஷம் 2007, 2-7 கூட்டினீங்கன்னா 9. அதனால 9 வானங்களை எழுதுனது யாரு அப்படின்னா அமீர் குஸ்ரு. சரியா? இப்ப வானங்கள் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கலாமா சார்? 2007 7னா என்ன? அந்த ரெயின்போ 7 கலர் வானங்கள் ஞாபகம் வச்சுங்க போங்க. சரியா? முடிஞ்சு போச்சு. என்ன அமீர் ஹாசன், அமீர் குஸ்ரு, இது அமீர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இது அமீர்னு டைரக்டர் ஞாபகம் வச்சுங்க. அமீர் ஹாசன் இது அமீர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா கமல்ஹாசன் ஞாபகம் வச்சுங்க. கமல்ஹாசன். சரியா? கமல்ஹாசன் வாயை திறந்து பேசினாலே தூள் கிளப்புவார்றா. கமல்ஹாசன் வாயை திறந்து பேசினாலே தூள் கிளப்புவார்றா. அப்படி ஞாபகம் வச்சுங்க. அவர் வாயை திறந்து பேசினாலே யாருக்கு என்ன புரிய போறது இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா கமல்ஹாசன் வாயை திறந்து பேசினாலே தூள் கிளப்புவார்றா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்துல் மாலிக். ஏன்னா அப்துல் மாலிக் என்ன மாலிக் என்ன மாலிக் மேல அமீர் குஸ்ருவுக்கு அமீரை ஞாபகம் வச்சுக்கணும், அமீர் ஹாசனுக்கு கமல்ஹாசனை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரெட்டை பெறாதப்ப ஷார்ட்கட் கட்ட ஞாபகம் வச்சுங்க. அப்துல் மாலிக்னா மாலிக் தான், ஷார்ட்கட்ல மாலிக் தான் வராரு. என்ன மாலிக் புதுசா லத்தீன் மொழியில பேசுற, புதுசா லத்தீன் மொழியில பேசுற, அப்படி ஒரு ஸ்லோ மோஷன்ல வந்தீங்கன்னா வந்துடும். ஏன்னா ஃபுதூஸ் சலாவுதீன் அப்படி புக்கு பேரு. இதெல்லாம் என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க? என்ன இப்படிதான் ஏதாவது போட்டு ஞாபகம் வச்சுக்கணும். மாலிக் புதுசா லத்தீன் மொழியில பேசுறா. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரியா? முடிஞ்சு. இந்த 24 இலக்கியம் மட்டும்தான். இதை படிங்க, ஃபர்ஸ்ட் டாப் 24 இலக்கியங்கள். சரியா? அந்த அதெல்லாம் 11th புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா கடுப்பா வரும். டக்கு டக்குன்னு முடிக்க பாருங்க. இப்ப ஃபக்ருதீன் கவாஸ், இங்கேயும் கவாஸ் இங்கேயும் கவாஸ், முடிஞ்சு போச்சு. இங்கேயும் கவாஸ் இங்கேயும் கவாஸ். ஸோ நம்ம டெல்லி சுல்தான்ல 4 பேர் பார்த்திருக்கோம். அமீர் 2007 பருத்தி வீரன் 7-2-9 வானங்கள். அமீர் ஹாசன் கமலஹாசன் வாயை தந்தாலே தூள் கிளப்புவாரு. அப்துல் மாலிக் புதுசா லத்தீன் மொழியில பேசுற. ஃபக்ருதீன் கவாஸ் முடிஞ்சு போச்சு. முகமது ஷதியாபடி நான் நல்லா பார்த்துட்டேன் புக்ல. இந்த புவா ஜாலான்னு வேற யாருமே இல்ல, அதாவது நான் சொல்ற ஷார்ட்கட் இந்த புவாக்கு மட்டும் வச்சுக்கோங்க, மீதி இருக்கலாம் தேவையில்ல, மிஃப்தோஜு எல்லாம் தேவையில்ல. சரியா? புவா வேணும்னா சத்தமா படி, சத்தியாபடி. சரியா? சத்தியப்பா சத்தமா படி, சத்தியாபடி. என்ன வேணும்னா புவா வேணும்னா. சரியா? புவா வேணும்னா சத்தமா படி, ஞாபகம் வச்சுங்க. கவாஸ் எங்க அப்படியே மேல ரிவைஸ் பண்ணிட்டே போகணும். கவாஸ் மாலிக் புதுசா லத்தீன் மொழியில பேசுற. கமலஹாசன் வாய் தந்தா தூள் கிளப்புவாரு. அமீர் பத்தி வரும் 2007. சரியா? இங்க ஃபெரோஸ் துக்ளக், ரோஸ் ராக்கு. என்ன அட ராக்கு அப்படின்னு அங்கிட்டு பாடுறாங்க.
அங்க வந்து ஆண்கள் கூட்டம் என்ன பாடுறாங்கன்னா அட ராக்கு ராக்கு ராக்கு. இங்கிட்டு பெண்கள் கூட்டம் என்ன பாடுறாங்கன்னா அட ரோஸ் ரோஸ் ரோஸ். அட ராக்கு ராக்கு ராக்கு. அட ரோஸ் ரோஸ் ரோஸ். ராக்கு ரோஸ் ராக்கு ரோஸ். அவ்வளவுதான். ஃபெரோஸ் துக்ளக். ஃபெரோஸ் அப்படின்னாலே ராக் தர்பன். ராக் தர்பன். சரியா? ராக் தர்பன், ஃபெரோஸ் துக்ளக். இது ஒரு மியூசிக்கல் இது லிட்ரேச்சர். சரியா? ராக் தர்பங்கிறது ஒரு இசை சார்ந்த இலக்கியம். அது எழுதினது ஆட்சி காலத்துல அப்படின்னா ஃபெரோஸ் துக்ளக். அவ்வளவுதான். சரியா? ஃபெரோஸ் ரோஸ் ரோஸ் ரோஸ். ராக்கு ராக்கு ராக்கு. அவ்வளவுதான். ஞாபகம் வச்சுங்க. மின்ஹஜ் சிராஜ் தபகத் ஹி நஸ்ரி. சரியா? டே ராஜ் மேல மின்சாரம் தாக்கிடுச்சுடா. ராஜ மின்சாரம் தாக்கிடுச்சுடா. தபக்குன்னு நசுங்கிட்டான்டா. தபக்குன்னு நசுங்கிட்டான்டா. ராஜ மின்சாரம் தாக்கி தபக்குன்னு நசுங்கிட்டான்டா. ராஜ் மின்சாரம் தாக்கிட்டு மின்ஹஜ் சிராஜ் அப்படின்னா தபகத் ஹி நஸ்ரி. ராஜ மின்சாரம் தாக்குறனால தபக்குன்னு நசுங்கிட்டான்டா. ராஜ மின்சாரம் தாக்குறனால தபக்குன்னு நசுங்கிட்டான்டா. சரியா? முடிஞ்சு. அவ்வளவுதான். என்ன லாஸ்டா இதை 8 பார்த்துட்டோம்னா இந்த 8 ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றோம்னா 2 முடிஞ்சு. அது முகல்ஸ் மட்டும் தான். எங்கேயும் போடாதீங்க, எங்கேயும் போடாதீங்க, இருங்க. சரியா? ஸ்ரீவரா கதா கௌடக. கதா கௌடக. சரியா? ஸ்ரீவரா ஸ்ரீவரா கதா கௌடக. ஏன்னா அதாவது ஒரு இடத்துல கவு நிக்குது. ஏன்னா அப்ப சிம்பு சொல்றாரு, இப்பெல்லாம் மீம் ஒன்று ஃபேமஸ். ஒரு கவு அதாவது ஒரு மாடு அப்படின்னு சிம்பு சொல்ற மீம் இப்ப ஃபேமஸ். ஏன்னா ஸ்ரீ வராத ஸ்ரீ சொல்றாரு சிம்பு. ஸ்ரீ வராத ஸ்ரீ ஒரு கவு அதாவது ஒரு மாடு. நீ வந்தனா உன் கதையை முடிச்சிடும். என்ன கதையை முடிச்சிடும். என்ன சிம்பு சொல்றாரு, ஸ்ரீ ஸ்ரீ வராத ஒரு கவு அதாவது ஒரு மாடு உன் கதையை முடிச்சிடும். ஏன்னா ஸ்ரீ வராத ஸ்ரீவரா கதா கௌடக. கேட்டாங்கன்னா டக்குன்னு ஞாபகம் வருங்க. எக்ஸாம்ல அடிச்சுட்டு ஒரு மார்க்க தட்டி ஓயமால ஒன்று தட்டிட்டு எல்லாரும் தப்பு வாங்கலாம், நம்ம கரெக்ட் வாங்குவோம்னு சொல்லிட்டு நிம்மதியா வாங்க, நிம்மதியா வாங்க. சரியா? கௌடக கௌ கதா கதா ஸ்ரீ வராத கௌ அது. சரியா? 8 இந்த 8 ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவோமா? அமீர் 2007, பருத்தி வீரன் 9, வானங்கள். கமல்ஹாசன் ஆயத்தான தூள் கிளப்புவாரு. மாலிக்கு புதுசா லத்தீன் மொழியெல்லாம் பேசுற. கவாசு கவாசு. புவா வேணும்னா சத்தமா படி. ரோஸ் ரோஸ் ரோஸ். ராக்கு ராக்கு ராக்கு. ராஜ் மின்சாரம் தாக்கி தபத்துன்னு நசுங்கிட்ட. ஸ்ரீ வராத ஒரு கவு அதாவது ஒரு மாடு வந்துட்டோங்க. சரியா? முகலாயர்கள் அபுல் பாசல் அக்பர் நாமா. சரியா? அபுல் பாசல்னா அக்பர் நாமா. சிம்பிள். அக்பருக்கு ஒரு நாமம் பார்சல். அக்பருக்கு ஒரு நாமம் பார்சல். அபுல் பாசல் அக்பருக்கு ஒரு நாமம். அக்பர் வாழ்க்கையை பற்றியான நூல் இது. சரியா? அது குறிப்பிட்டு சொல்றேன். அக்பர் வாழ்க்கையை பற்றியான நூல் வந்து அக்பர் நாமா அபுல் பாசல். அக்பருக்கு ஒரு நாமம் பார்சல். அக்பர் நாமா பார்சல். அதே அபுல் பாசல் இன்னொன்னு எழுதியிருக்காரு. முகலாய நிர்வாகத்தை பத்தி எழுதியிருக்காரு. அந்த புக் பேர் வந்து ஐனி அக்பர். ஏன்னா ஐனி அக்பர். ஐனி அக்பர். அட யாரா இந்த அக்பர்? நைனு ஃபுல்லு வேணும், ஃபுல்லு வேணும்னு ஃபுல்லு பார்சல் கொடு, ஃபுல்லா பார்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். ஏன்னா மேல இருக்கிறது வேற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, கீழே வேற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அக்பர் ரெண்டுமே அக்பர் தான். அக்பர் வந்தாலே அபுல் பாசல். அக்பர் வந்தாலே அபுல் பாசல் தான். அக்பருக்கு ஒரு நாமம் பாசல் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரெண்டாவது நைன்ங்கிறானே ஒரு ஃபுல்ல பார்சல் பண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஐனி அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். ஐனி அக்பர் அப்படிங்கிற மறந்துடும். சரியா? நைங்கிறியே உனக்கு ஒரு ஃபுல்லு பார்சல் போ. நைங்கிறியே ஐனி நைனா ஐனி நைனா ஐ நைங்கிறிய உனக்கு ஃபுல்லு பார்சல். ஃபுல்லுனா பிரியாணி ஃபுல்லு. சரியா? ஓகே ஓகே ரைட். என்ன ரைட். நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது நினைச்சா கம்பெனி பொறுப்பு இல்லை. ஏன்னா அடுத்து அப்துல் லகோரி, முகமது வாரிஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து பாதுஷா நாமான்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. சரியா? பாதுஷா நாமா யாரை பத்தினா ஷாஜகானை பத்தி. மேல எப்படி அக்பரை பத்தி இந்த அபுல் பாசல் எழுதியிருக்காரோ அது மாதிரி ஷாஜகானை பத்தி எழுதுனது இந்த 2 பேரும். அப்துல் லகோரி, வாரிஸ். ஏன்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இந்த லகோரிங்கிற வார்த்தையும் வாரிசுங்கிற வார்த்தை மட்டும் தானே போதும். அது போதும்ல. புக்ல தேடி பார்த்துட்டேன். இந்த 2 வார்த்தை வேற யாருக்கும் அடங்கல. சரியா? யாருக்கும் கொடுக்கல. ஷாஜகானை பத்தி எழுதியிருக்காங்க. ஷாஜகானோட வாரிசு நல்ல சூப்பரா இருப்பாங்கன்னு பார்த்தா அகோரி மாதிரி பாதுஷா சாப்பிடுறாங்க. இல்லைன்னா பாதுஷா சாப்பிட்டு அகோரி ஆயிட்டாங்க. ஷாஜகானோட வாரிசு பாதுஷா சாப்பிட்டு அகோரி ஆயிட்டாங்க. தட்ஸ் இட். ஷார்ட்கட். தட்ஸ் இட். ஷாஜகானோட வாரிசு பாதுஷா சாப்பிட்டு அகோரி ஆயிட்டாங்க. சரியா? அகோரி ஆயிட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க. முகமது காசிம் ஆலம்கீர் நாமா அவுரங்கசீப் பத்தி எழுதிய நூல். அதே வரிசையா இருப்பாங்க. அக்பரை பத்தி அபுல் பாசல், ஷாஜகானை பத்தி இந்த 2 பேர் வாரிசும் அந்த
அந்த அகோரியும் சரியா லகோரியும் அவுரங்கசீப் பத்தி எழுதின நூலாசிரியர் யாருன்னா முகமது காசிம். சரியா, முகமது காசிம். ஏண்டா முகமது உன்கிட்ட காசே இல்ல, ஏன்னா முகமது உன்கிட்ட காசே இல்ல, ஆனா நீ பாதாம்கீர் கேக்குற. ஏன்னா எவ்வளவு சீப்பான ஆளு நீ. ஏண்டா முகமது உன்கிட்ட காசே இல்ல, முகமது காசிம், ஆனா பாதாம்கீர் கேக்குற. ஆலாம்கீர் ஏன்னா எவ்வளவு சீப்பான ஆளு. அவுரங்கசீப் பற்றிய நூல் அது. அவுரங்கசீப் பற்றிய நூல். ஆலாம்கீர்னா பாதாம்கீர், பாதாம்கீர்னா ஆலாம்கீர். காசு இல்ல, முகமது காசு இல்ல, பாதாம்கீர் கேட்கிறார். சீப்பான ஆளு. சரியா. அபுல் பைசி மகாபாரதம் படிக்கிற மகாபாரதம் சும்மா நான் மகாபாரதம் படிக்கிறேன், ரொம்ப பிஸி. நான் மகாபாரதம் படிக்கிறேன், ரொம்ப பிஸி. ஏன்னா படிக்க வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா மகாபாரதம் சீரியல் எல்லாம் முன்னாடி பார்ப்பாங்க. எல்லாம் வீட்டுல இருக்கவங்களா சீரியல் பாக்குறாங்க, மகாபாரதம் சீரியல். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் மகாபாரதம் சீரியல் பார்க்க போறேன். ரொம்ப பிஸி நானு, ரொம்ப பெய்சி. அபுல் பைசி ரொம்ப பிஸி. நான் மொழிபெயர்ப்பு மகாபாரதத்தை மொழிபெயர்ந்தவர் யார் அப்படின்னா அபுல் பைசி. மகாபாரதத்தை மொழிபெயர்ந்தவர் யார் அப்படின்னா அபுல் பைசி. சரியா, அபுல் பைசி. தாராசுகோ தராசு எடுத்து உப்பு எத்தனை கிலோன்னு பார்த்து சொல்லு சாரே. தராசு எடுத்து உப்பு உபநிடதங்கள் உபனிஷாட்ஸ் சொல்லுவாங்களே, வேதாஸ் உபனிஷாட்ஸ். அதுல உபனிஷாட்ஸ் எழுதுனது டிரான்ஸ்லேட் பண்ணது யார் அப்படின்னா தராசுகோ. சரியா, உபநிடதங்களை எவ்வளவு கிலோ இருக்கு, உப்பு எவ்வளவு கிலோ இருக்குன்னு பாருங்க சரி மனசுலாயோ அந்த மாதிரி தராசை எடுத்து சாரே உப்பு எவ்வளோன்னு பாருங்க சாரே. ஓகே சாரே ஓகே ரைட். ரிவைஸ் பண்றப்ப மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். சரியா. அடுத்து ராஜாக்கு ரொம்ப வலிக்குதுடா, ராஜவலி பதகா. ராஜாக்கு ரொம்ப வலிக்குது, என்ன பிரெட்டும் பட்டரும் வாங்கிட்டு வா. ராஜாக்கு ரொம்ப வலிக்குது. பிரக்ஞா பட்டர் எழுதுனது என்னன்னா ராஜவலி பதகாங்கிற நூல். சரியா, பிரக்ஞா பட்டர் அப்படிங்கிற எழுதுனவரு ராஜவலி பதகா. ராஜாக்கு வலிக்குது, பிரெட்டும் பட்டரும் வாங்கிட்டு வா. சரியா. அடுத்தது நீலகண்டர் தஜிக நீலகண்டி. சரியா, இது ஷார்ட்கட்டே தேவையில்ல. நீலம் தஜிக நீலம் வந்துருது. சரியா, நீளமா சட்டையை தச்சு போட்டுக்கோ அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. நீளமா சட்டையை தச்சு போட்டுக்கோ. சரியா, நீளமா சட்டையை தச்சு போட்டுக்கோ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ராஜாக்கு வலி வந்துருச்சு, பிரக் இல்ல பிரெட் பட்ரு. சரியா, நீளமா சட்டையை தச்சு போட்டுக்கோ. சரியா. ஜெகநாத பண்டிதர் ரசகங்காதரா. என்னடா ஏமா ஜெகன் இருக்கே, பண்டிகை டைம்ல ஜெகன் இருக்குமா, ஊரே ஜெகன் பண்டிகை டைம்ல இருக்குமா. ஆனா நீ என்ன பண்ற, ரசம் வைக்கிறிய கங்கா நியாயமா கங்கா. ஜெகன் ஊரே பண்டிகையா இருக்கிறப்ப எனக்கு வீட்டுல ரசத்தை குடுக்கிறிய கங்கா. என்ன கங்கா நியாயமா கங்கா நியாயமா. ஜெகன் பண்டிகையா இருக்கிறப்ப ரசத்தை குடுக்கிறிய கங்கா. சரியா. ஜெகநாத பண்டிகை எழுதுனது ரசகங்காதரா. அவ்வளவுதான். இதுல ஒரு 3 மொத்தம் 26 முடிச்சிட்டேன். சரியா, 26 முடிச்சிட்டேன். இங்க பாருங்க, சிம்பிளுங்க. அக்பருக்கு ஒரு நாமம் பார்சல். நையுங்கிறாண்டா, இவனுக்கு ஒரு ஃபுல்லா பார்சல் பண்ணிவிடும் அக்பருக்கு. அப்புறம் ஷாஜகானோட வாரிசு அகோரியா மாறிட்டாரு, பாதுஷா வாங்கிட்டு. அடுத்தது முகமது கையில காசே இல்ல, பாதாமி கேட்கிற நீயே. முகமது கையில காசே இல்ல, பாதாமி கேட்கிற இவ்வளவு சீப்பான ஆள். அவுரங்கசீப் பற்றி எழுதிய நூல். அபுல் பைசி மகாபாரதம் நான் பார்த்துட்டு இருக்கேன், பிஸியா இருக்கேன். பைசி. தராசுகோ உபநிடங்கள். தராசுல உப்பு எத்தனை கிலோன்னு பாரு சாரே. பிரக்ஞா பட்டர் ராஜவலி பதகா. ராஜாக்கு வலி வந்தா பிரெட்டும் பட்டரும் கேட்பாரு. நீலகண்டர் தஜக நீலகந்தி நீல சட்டையை தச்சு போட்டுக்கோ. சரியா. ஜெகன் பண்டிகையா இருக்கு, ரசம் குடிக்கிறிய கங்கா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. சரியா. சும்மா அப்படி சும்மா பாப்போமா. தேவி சந்திரகுப்தம், தேவி சந்திரன் முத்ரா ராட்சசம், தேவி சுதாகர், மாளவிகா, விக்ரம் மோர் கொடுத்து வசியம் பண்ணிட்டியே, சாகரிச்சியே, விக்ரம் காலி ஆயிட்டானே. ஆரியா பட்டுன்னு சூர்யா சித்தாபான்னு சொல்லிட்டியே. அதுக்கப்புறம் ஆரியபட்டியம் இன்னொரு நூல். வராக பஞ்சத்துல இருக்கேன், ஜாதகம் பார்த்தேன், சம்யுக்தா கல்யாணம். பிரம்மகுப்தர் பிரம்மஸ்தா கண்டம் விட்டு கண்டம் தாண்டிய சித்தப்பா பிரமிச்சு போறாரு. பாலகாப்பியா பாலு காப்பி அடிக்கிற அஸ்திவாரத்தை முடிச்சு ஆயுர்வேதத்தை முடிச்சு. சரி, ஆயுர்வேதத்தை முடிச்சு விடுறேன். ஏதோ ஒண்ணு வாசு கையில பந்து வந்தா லாஜிக்கா யோசிப்பான்டா. அமர நரசிம்மா படம் வந்தப்ப எல்லாம் கோஷம் போட்டாங்க. சந்திரா கோமி எடுத்துருவா காரணம் கேட்காத. அமீர் குஸ்ரு 2007 பருத்திவரம் படம் 279. அமீர் ஹாசன் கமலஹாசன் வாய தண்டல தூள் கிளப்புவாரு. அப்துல் மாலிக் புதுசா லத்தீன் மொழியில பேசுற. பக்ருதீன் கபாஸ் முகமது சத்யா படி. புவா வேணா சத்தமா படி. பெரோஸ் துக்ளக் ராக்கு ரோஸ்
பின்னஜித் ராஜுக்கு மின்சாரம் ஆச்சு தபக்குன்னு நசுங்கிட்டான்டா. ராஜுக்கு மின்சாரம் ஆச்சு தபக்குன்னு நசுங்கிட்டான்டா. ஸ்ரீவரா ஒரு கவு அங்க இருக்கு. ஸ்ரீ வராத வந்தா கதை கந்தலாயிடும். சரியா? கதா கௌடக. அபுல் பாசல் அக்பருக்கு நாமம் போட்டிய பார்சல். அக்பருக்கு நாமம் பார்சலு. நைய நையங்கிறிய உனக்கு ஒரு ஃபுல்லு பார்சலு. ஷாஜான் வாரிசு அகோரியா மாட்டிட்டான்டா பாதுஷா வாங்கிட்டு. முகமது கையில காசே இல்ல பாதாமி கேட்கறிய சீப்பா இருக்க நீ. அபுல் பைசி பிஸியா இருக்க மகாபாதம். தாராசு தாராசுல உப்பு எத்தனை கிலோன்னு பாருங்க சாரு. பிரெட் பட்ரு பிரெட் பட்ரு ராஜா வலி. ராஜாக்கு வலி வந்தா பிரெட் பட்ரு. நீலகண்ட தஜிகலின்னு ஷோப்பா முடிஞ்சுங்க போங்க. அடுத்து கட்டட கலைங்க, அடுத்து பொருளாதாரங்க, அடுத்து நிர்வாகம், அடுத்து இசை மற்றும் ஓவியங்க. 11th முடிச்சு விட்றேன் போங்க. ஏன்னா ஐஎன்எம்னா டக்கு டக்குன்னு முடிக்கலாம், பாலிட்டினா அப்படி இப்படி முடிக்கலாம், ஆர்டிகல்ஸ் முடிஞ்சிச்சா, எக்கனாமிக்ஸ்னா அந்த பணவீக்கம் பணவாட்டம் நிதி கொள்கை பண கொள்கை ஆர்பிஐ முடிஞ்சா, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எப்படி முடிச்சு விடுங்க. சரியா? கவலையே இல்லை, பயமே இல்லை, அவ்வளோதான் ஷார்ட்கட்ஸ் முடிஞ்சு. That's it. ஒரு வீடியோ ரீவைண்ட் பண்ணுங்க, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல பாருங்க. சரியா? நிறைய பேருக்கு தோணும் என்னத்த எல்லாம் ஷார்ட்கட்டை பார்த்து என்ன பையன்னு. இந்த பேரை பார்த்துட்டு ஒரு வாட்டி நீங்களே சொல்லுங்க. இந்த பேரை பார்த்துட்டு நீங்களே ஒரு வாட்டி டிசைட் பண்ணுங்க. பிரபு ஜாதகா இதெல்லாம் என்னத்த கான்செப்ட்? என்ன கண்ட காத்தியாகா இது என்ன கான்செப்ட்? கண்டம் விட்டு கண்டம் பிரம்மா இதானே? அஸ்தியாயுர்வேதா இல்ல எங்கிட்ட ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஆனா எங்கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலா காப்பி வச்சா அஸ்திவாரமும் ஆயுர்வேதமும் போயிடும். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ இது எவ்வளோ டைம்? ஓகே, இதோட முடிஞ்சு 30 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். சரியா? அடுத்த கட்டடக்கலையை அடுத்ததில் பார்ப்போம். மற்றும் எல்லா இதுவும் அடுத்தது பார்ப்போம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.